மாநில அளவிலான 11வது சப் ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் திருச்சியில் இன்று தொடங்கியது. இதில் தமிழகம் முழுவதுமிருந்து 30 அணிகள் பங்கேற்றுள்ளது. ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் சார்பில் 11வது மாநில அளவிலான சப் ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் திருச்சி கே நகர் சாய்ஜை ரோல்பால் அகாடமி மைதானத்தில் இன்று தொடங்கியது. இன்று தொடங்கி 3 தினங்கள் நடைபெறும் போட்டியில் திருச்சி, சென்னை, நாகை, கோவை, வேலூர், திண்டுக்கல், மதுரை, திருவண்ணாமலை உள்பட தமிழகத்தின் 30 மாவட்டங்களில் இருந்து அணிகள் பங்கேற்றுள்ளன. மாணவர் மற்றும் மாணவியருக்கென தனித்தனியே காலிறுதி சுற்றுகள் அனைத்தும் லீக் முறையிலும், அரையிறுதி போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைகள் செப்டம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்று விளையாடுவார்கள். இன்றைய போட்டியில் கடலூர் அணி அரியலூரை 3-2 என்ற கோல் கணக்கிலும், காஞ்சிபுரம் அணி கன்னியாகுமரி அணியை 6-3 என்ற கோல் கணக்கிலும் வீழ்த்தியது. தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியினை மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஏராளமானோர் வருகை தந்து போட்டியில் பங்கேற்றுள்ள மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். முன்னதாக தென்னிந்திய ரோல்பால் சங்க செயலாளர் சுப்பிரமணியம் தலைமையில் போட்டிகளை ஈஸ்வரி கிருபா சேர்மன் தொழிலதிபர் KT சிவசண்முகம் தொடங்கி வைத்தார். இதில் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் சங்க செயலாளர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர்கள் சரவணன், பிரேம்நாத் மற்றும் பொருளாளர் ராஜசேகர், உறுப்பினர் மணிகண்டன் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு மதுநீதா, காயத்ரி, ஜெயக்குமார், ராபின், ராஜகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். Singapore and Kanyakumari team coach kindly get the coaches and official notice for filling the match. Hey, Joe! Easy chance today!
ஏய் பால் எடுத்துட்டு போடா டேய் ஏய் பால் வந்து போட்டு உள்ள போடுறா ஆக்சுவலாக இது நேஷனல் சார் வணக்கம், என்னோடய பேர் பிரேம்நாத். ஸ்போர்ட்ஸ் ரோல்பால் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கேன். பிரேம்நாத். இந்த வருடத்துக்குரிய 24ஆம் 25ஆம் ஆண்டுக்குரிய சப்ஜூனியர் அளவிலான 11வது மாநில அளவிலான ரோல்பால் போட்டி தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியில் மாநில அளவிலிருந்து மொத்தம் 30 மாவட்டங்கள் பங்கு பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக திண்டுக்கல், திருச்சி, கடலூர், சிவகங்கை, தேனி, சென்னை மற்றும் பல மாவட்டங்கள் பங்கு பெற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதல் போட்டியாக கடலூர், கிருஷ்ணகிரி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 14 வயதுக்கு உட்பட்ட போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வீரர் வீராங்கனைகள் அகில இந்திய போட்டிக்கு தேர்வாக உள்ளார்கள். இதில் சிறந்த வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்ய போகிறோம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ரோல்பால் சங்கத்தின் சார்பாக. அகில இந்திய போட்டி எங்கே நடக்குது, எப்போ அடுத்து நடக்குது? பூனே மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் நமது அணி தற்பொழுது வெற்றி பெற்ற வீரர்களை வைத்து சிறப்பு பயிற்சி முகாம்கள் நடத்தி அதில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் அந்த போட்டியில் பங்கு பெறுவார்கள். இந்த போட்டிகள் மாணவர்கள் தனியாக, மாணவிகளுக்கு தனித்தனியாக நடக்கின்றன. இதோட போட்டி லீக் வித் நாக் அவுட் மெத்தடில் நடக்குது. ஃபஸ்ட்டு லீக் மெத்தடில் நடக்கும். இதில் வெற்றி பெறக்கூடிய 2 சிறந்த அணிகளை ஒவ்வொரு அணி பூல்லையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். மொத்தம் 8 பூல் பிரிச்சிருக்கோம். 8 பூலில் 2 அணிகளாக தேர்வு செய்யப்பட்டு செமிஃபைனல், குவார்ட்டர் ஃபைனல் அந்த அடிப்படையில் ஃபைனல் வரை கொண்டு போய் வெற்றி பெற்ற வீரர்களை நம்ம அகில இந்திய போட்டிக்கு அழைச்சி செல்வோம்.